परमेश्वर योशुआ को चुनकर उनके द्वारा उन्हें कानान में प्रवेश कराया। அவ்விதமாக அவர்கள் கானானிலே கொண்டு போய் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார்கள். इस प्रकार कानान में ले जाकर इस मिलाप वाले तंबू को बनाए। கானான் என்பது இப்பொழுது நாம் பார்க்கிற இஸ்ரேல் தேசத்தை காண்பிக்கிறது. उस कानान आज हम देखते हैं उस इजराइल को दिखाता है। அந்த தேசத்தை இந்த யூத சமுதாயத்துக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார், அதன்படி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். उस देश को इस यहूदी समुदाय के लोगों को परमेश्वर ने वायदा किया था, वैसे कि उनको दिया भी है। அவர்களை ஆளுகை செய்வதற்காக ராஜாக்களை தேவன் ஏற்படுத்தினார். उनके ऊपर प्रभुता करने के लिए राजाओं को प्रभु ने नियुक्त किया। ராஜாக்களை ஏற்படுத்தும் காலம் வந்தபோது जब राजाओं को नियुक्त करने के समय आया, இஸ்ரவேலர்களுக்குள்ளே இருந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து சவுல் என்னப்பட்ட மனிதனை முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். इस्राएल के कुल में से जो सऊल को परमेश्वर ने पहले चुना है। இரண்டாவது ராஜாவாக தாவீது என்பவனை யூதா கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார். दूसरा यहूदा गोत्र में से दाऊद को परमेश्वर चुनकर अभिषेक किया है। மூன்றாவது மன்னனாக தாவீதுடைய குமாரன் சாலமோனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். तीसरा राजा करके दाऊद की बेटा सुलेमान को अभिषेक किया गया है। இவ்விதமாக அந்த சமஸ்த இஸ்ரவேலர்களையும் இந்த மூன்று ராஜாக்களும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். इस प्रकार समस्त इस्राएल को इस तीन राजा लोग उन पर प्रभुता करते थे। இப்படி காலங்களில் ராஜாக்களை கொடுத்து தேவன் அந்த ஜனத்தை ஆண்டு கொண்டிருந்தார். इस प्रकार समय के अनुसार राजाओं को देखकर उस प्रजा को परमेश्वर प्रभुता करते थे। சாலமோன் மன்னனாக முடிசூட்டப்பட்ட நேரத்தில் जब सुलेमान राजा करके अभिषेक किया गया है, அசையும் கூடாரமாக இருந்த தேவனுடைய ஆலயம் इस प्रकार हिलने वाले ऐसे रहने वाले प्रभु का आराधनालय मिलाप वाले तंबू மிகப்பெரிய ஆலயமாக கட்டடமாக கட்டி எழுப்பப்பட்டது. परमेश्वर के लिए एक बड़ा आराधनालय के तौर से बांधकर खड़ा किया गया। ஒரே இடத்திலே நிலை கொண்டிருக்கும்படியான ஒரு அசையாத ஒரு தேவாலயமாக அது கட்டப்பட்டது. एक ही जगह में हमेशा के लिए बने रहे करके ऐसे एक बड़ा परमेश्वर की आराधनालय करके बनाया गया है। அந்த ஆலயமும் காலங்களாக அது செப்பரேட்டப்பட்டு அப்பப்போ மராமத்து வேலைகள் செய்யப்பட்டு அது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. उस आलय भी भिन्न भिन्न समय पर उसको सुधार के उसको संभाल के रखे थे। இவ்விதமாக காலச்சக்கரத்தின் சுழற்சியிலே சில நேரங்களிலே எதிர் நாடுகளில் உள்ள ராஜாக்கள் வந்து அதை उड़ैते இருந்தார்கள். इस प्रकार समय की कुछ बदलावट की उसकी परिस्थितियों के कारण उसके खिलाफ के लोग आकर उसको तोड़कर गिराया भी है। அந்த ஆலயம் நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சியின் காலத்தில் முதலாவது உடைத்தெறியப்பட்டது. उस आराधनालय पहले नेबुकादनेस्सर राजा के समय पर उसको गिराया गया है। 70 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் அதே இடத்தில் தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டது. 70 साल के बाद फिर से वहां ही परमेश्वर के आराधनालय का बांधकाम करके खड़ा किया गया। அது செருபாபேலின் தலைமையிலே அந்த ஆலயத்தை கர்த்தர் அஸ்திபாரமிட்டு கட்டி எழுப்பினார். वो ज़रुब्बाबेल नाम का एक व्यक्ति ने उसके नेतृत्व के ऊपर उस आराधनालय बनाया गया है। அந்த ஆலயமும் ராஜாக்களுடைய மன்னர்களுடைய யுத்த காலத்திலே அதுவும் சூறையாடப்பட்டது. उस आराधनालय भी राजा लोगों की लड़ाई और युद्ध के समय वो भी गिराया गया था। அதனாலே மக்கள் சிதறடிக்கப்பட்டதனாலே ஆலயத்தை சரியாய் பராமரிக்க முடியாமல் போனது. इस प्रकार लोग यहाँ वहां भटक जाने के कारण उस आराधनालय का जो देखभाल बराबर नहीं किया गया था, கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கிடந்தது. वो पूरा थोड़ा पूरी तरफ से बिगड़ गया था। அது ரோமர்கள் ஆளுகின்ற காலகட்டத்திலே जब रोम सरकार साम्राज्य थे, கிமு मसीह के पहले இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு यीशु मसीह की जन्म होने की 60 ஆண்டுகளுக்கு முன்னே 60 साल की पहले ரோமர்களுடைய பிரதிநிதியாக रोम राज्य के प्रतिनिधित्व में பம்பி என்றதான ஒரு படைத்தளபதி पंबी नाम का एक सेनापति அங்கே கடந்து வந்து அந்த ஆலயத்தை சிதைத்து விட்டார். वहां आकर उस आराधनालय को पूरी तरफ से बिगाड़ दिया है। அதற்கு பிறகு யூத சமுதாயத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ராஜாக்கள் उसके बाद यहूदी लोगों के ऊपर परमेश्वर की ओर से नियुक्त किए हुए राजा हेरोदियர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். कुछ हेरोदी लोग ऐसा नियुक्त किया गया था। இந்த हेरोदिயர்கள் யூத சமுதாயத்தோடு சம்பந்தம் கலந்தார்கள். उस हेरोदी के लोग यहूदी लोगों के साथ मिलजुल करते थे। அதிலே முதலாவது மன்னனாக முடிசூட்டப்பட்டவன் முதலாம் ஏரோது. उसमें पहला एक राजापन की तौर से नियुक्त किया गया है, वो हेरोद राजा। அவன் யூத சமுதாயத்தை பிரியப்படுத்துவதற்காக, उस यहूदी समुदाय के लोगों को प्रसन्न करने के लिए, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, अपनी सरकार को बचाए रखने के लिए, இணைந்து
சிதைந்து கிடந்த அந்த தேவாலயத்தை அவன் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். टूटा हुआ और गिर पड़े हुए आराधनालय को उन्होंने बांध कर खड़ा किया. அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அது கட்டப்பட்டு கொண்டே வந்தது. यीशु मसीह की जन्म होने के पहले से ही उसकी निर्माण किया करता था. இவ்விதமாக அந்த ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டது. इस प्रकार उस आराधनालय फिर से नई तौर से बांध कर खड़ा किया गया. அந்த நாட்களில் தான் उन दिनों में இறைவன் இந்த பூமியிலே மனுஷனாக இறங்கி வர அவர் தீர்மானித்தார். परमेश्वर इस पृथ्वी में मनुष्य बनकर उतर कर आने के लिए फैसला किया. ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாளோடு முகமுகமாய் பேசின தெய்வம், आदि मनुष्य अद्दाम और हव्वा के साथ आमने सामने बात किया हुआ परमेश्वर, அகில உலக சிருஷ்டிகளின் சிருஷ்டிகர்த்தாவாகிய தெய்வம், सारे विश्व का सृष्टि या निर्माण किया हुआ परमेश्वर மனுஷன் மீறின பொழுது, जब मनुष्य विरोध किया தன் था, கட்டளையை நிறைவேற்ற அவன் தவறிய பொழுது, अपनी आज्ञाओं को पूरा करने के लिए जब वो हार गया था, அவனை விட்டு அவர் பிரிந்தார். उनसे वो अलग हो गया था. பிரிந்து போன மனுஷ சமுதாயத்தை जिस प्रकार अलग किया गया वह मनुष्य समुदाय को, பழகி பெருகி பூமியை நிரப்பிக் கொண்டிருந்த அந்த மனித வர்க்கத்தை, बल जो फल फूल कर उसको बढ़ने वाले मनुष्य जाति को, பல மதங்களாக பல பாசைக்காரர்களாக பல ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிற மனித சமுதாயத்தை, कई भाषा कई जाति कई धर्म की तौर से बटोरा किया गया हुआ मनुष्य जाति को, அந்த மனிதனை ரட்சிக்கும்படியாய் மீட்கும்படியாய், उस मनुष्य का उद्धार करने के लिए, பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையாய் போன அந்த மனித வர்க்கத்தை தம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாய், शैतान और पापों का गुलामी बनकर रखे हुए मनुष्यों को अपने साथ मिलाने के लिए, அந்த இறைவன் இந்த பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்த நேரம் ரோமர்களின் ஆட்சியின் காலம். उस परमेश्वर इसी पृथ्वी में मनुष्य अवतार लेकर आया हुआ समय इस रोम सरकार का समय थे. அன்றைக்கு எருசலேமிலே सिंहासनத்தில் அமர்ந்திருவர் முதலாம் ஏரோது மன்னன். उस दिन यरूशलेम में सिंहासन पर पहला राजा करके बैठा था, वो पहला हेरोदेस के माना जाता है. गवर्नमेंटले ஏரோது முதல்வராக முடிசூட்டப்பட்டார். उस राज्य सरकार में हेरोद पहला राजा करके अभिषेक किया गया. அகில உலகத்தின் மத்திய சர்க்காராக இருந்தது ரோம சர்க்கார். அதிலே அகஸ்டஸ் சீசர் மன்னனாக இருந்தார். उस विश्व में रहने वाला सारे प्रदेश के लिए यरूशलेम में वो अगस्तर नाम का एक व्यक्ति राजा बन के रहता था. அந்த அகஸ்தராயருடைய காலத்திலே தான் முதலாம் குடிமதிப்பு எழுதும்படி கட்டளையிடப்பட்டது. कुछ अगस्त सीसर की उसी समय पर है यहूदियों के पहले उनकी नोंदनी किया गया है. முதலாக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தொகையிடப்படுவதற்காக மக்கள் கணக்கு எடுக்கப்பட்ட நேரம் அகஸ்தராயன் மத்திய சர்க்காரிலே மிகப்பெரிய மன்னனாக இருந்த காலம். जो मध्य सरकार में अगस्त सीसर जो पहला जो राजा बनकर रहते थे, तभी है विश्व की पहला नाम की नोंदनी किया गया है. அவ்விதமாக குடிமதிப்பு எழுதும்படியாய் கட்டளையிடப்பட்ட அதே நேரத்தில், इस प्रकार जनता की जो संख्या को जो गिनाया गया उसी समय पर பரலோகத்தில் இருந்த காணக்கூடாத அந்த இறைவன், स्वर्ग में रहने वाले किसी की आंखों में दिखाई नहीं देने वाला परमेश्वर, உலக மனித சமுதாயத்திற்கும் ஒரே தேவனாய் இருந்தவர், पूरा विश्व के लिए एक ही परमेश्वर बनकर रहता था. மனிதர்கள் தேவனை காண முடியாதபடி பிரிக்கப்பட்டிருந்த அந்த தேவன், जो मनुष्य परमेश्वर से मिल नहीं सकता है, इसे उनमें से अलग किया हुआ उस परमेश्वर, மனிதன் காணும்படியாக மனுஷனாய் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனமாக. मनुष्य को आमने दिखने के लिए मनुष्य के रूप में प्रकट होकर आएगा करके लिखा वचन के अनुसार, ஆதாம் முதல் கடைசி இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் உலகத்துக்கு வந்து கொண்டே இருந்தது. आदम के समय से अंत में यीशु मसीह की जन्म की समय तक भविष्यवाणी के द्वारा परमेश्वर का शब्द इस पृथ्वी में आए थे. ஆதி மனிதன் கட்டளையை மீறின பொழுதே தேவன் அவனுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். आदि मनुष्य जब परमेश्वर की आज्ञा का विरोध किया था, तब परमेश्वर ने उनको एक आदेश दिया था. स्त्रीயின் வித்தின் மூலமாக மீட்பு வரும் என்று சொன்னார். उस स्त्री की बी के द्वारा उद्धार आएगा करके प्रभु ने कहा. அன்று முதல் தொடர்ந்து பிதாக்களின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உலகத்துக்கு சொல்லப்பட்டார். उस दिन से पिता लोगों के द्वारा भविष्यवाणी के द्वारा पृथ्वी में कहा गया था. அடுத்து தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டார். उसके बाद भविष्य दुक्ताओं के द्वारा भविष्यवाणी के तौर से वो कहा गया. ராஜாக்களின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டார். राजा लोगों के द्वारा भविष्यवाणी के द्वारा कहा
गया। இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முன் தூதனாக யோவான் ஸ்நாபகன் வெளிப்பட்டான். यीशु मसीह के आगे से यूहन्ना बपतिस्मा देने वाला आया था। அவன் மூலமாகவும் தீர்க்கதரிசனமாக இறைவன் இந்த பூமியிலே மனிதனாய் வருவார் என்று சொல்லப்பட்டார். उनके द्वारा भी परमेश्वर इसी पृथ्वी में मनुष्य बनकर आएगा करके बताया गया है। சொல்லப்பட்டபடியே जैसा कहा गया था தீர்க்கதரிசனத்தின்படியே भविष्यवाणियों के अनुसार ஆண்டவராகிய தேவன் परमेश्वर அகில உலகத்தின் சிருஷ்டிகர்த்தர் सारे पृथ्वी की निर्माण किया वो परमेश्वर மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருந்த தெய்வம் मनुष्य की आंखों में कभी दिखाई नहीं देता है ऐसा परमेश्वर ஒரு கன்னிகையின் வயிற்றில் கர்ப்பமாய் அவர் உதிக்கும்படி சித்தம் கொண்டு இறங்கி வந்தார். एक कुंवारी की गर्भ में एक बच्चे बनकर जन्म पाने के लिए आया है। திருமணத்துக்கு நிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு பெண் திருமணம் ஆவதற்கு முன்பாக கன்னி பெண்ணாய் இருக்கும் பொழுது இறைவன் அங்கே கர்ப்பத்தில் உதித்தார். अपने शादी के बारे में मंगनी किया हुआ एक कुंवारी शादी होने के पहले गर्भवती बनकर एक बच्चे वाली बन गई। இது उलग புத்தியினாலே யோசித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியம். ये दुनिया के विज्ञान के द्वारा सोचकर समझ नहीं पाएगा ऐसा एक सत्य है। இறை தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனுஷ அறிவு போதாது. परमेश्वर की बातों को समझने के लिए मनुष्य का बुद्धि काफी नहीं है। மனுஷன் தன்னுடைய தத்துவ அறிவின் மூலமாக இறைவனை தேடுகிறான். मनुष्य अपने तत्वों के ज्ञान से परमेश्वर को ढूंढता है। யூதர்கள் அடையாளத்தின் மூலமாக இறைவனை தேடுகிறார்கள். यहूदियों कुछ चिन्हों के द्वारा परमेश्वर को ढूंढता है। கிரேக்கர்கள் ஞானத்தின் மூலமாக பாசத்தின் மூலமாக இறைவனை தேடுகிறார்கள். यूनानी लोग अपनी बुद्धि अक्लबाजी के द्वारा परमेश्वर को ढूंढने चाहता है। பாமர மக்கள் சிலைகளின் வழியாக சொரூபங்களின் வழியாக இறைவனை தேடுகிறார்கள். कुछ ब्राह्मण लोग कुछ मूर्ति और पुतलाओं के द्वारा ईश्वर को पाने के लिए कोशिश करता है। ஆனால் இறைவன் ஒரு வழியிலே இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். लेकिन परमेश्वर और कुछ तरीके से पृथ्वी में उतर कर आया है। அவர் கன்னிகையின் வயிற்றிலே அவர் உற்பத்தியாகி வெளிப்படும்படியாக அவர் சித்தம் கொண்டார். उस कुंवारी की गर्भ में उत्पन्न होकर इस पृथ्वी में प्रकट होने के लिए वो चाहा है। இந்த உலக மனித சமுதாயம் ஒவ்வொரு வழிகளிலே இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறது. पृथ्वी की समुदाय के लोग भिन्न भिन्न रीति से उस परमेश्वर का ढूंढ करता है। ஆனால் இறைவன் என்ன தீர்மானித்தாரோ அந்த தீர்மானத்தின்படி அவர் இந்த பூமியிலே இறங்கி வர ஆரம்பித்தார். परमेश्वर आदि में जो अपने विचार किया सोचा उसके हिसाब से पृथ्वी में उतर कर आया है। கன்னிகையின் வயிற்றிலே மனுஷன் உற்பத்தியாவது போல உற்பத்தியாகி வெளிப்பட வேண்டும் என்பது இறைவன் சித்தம். जिस प्रकार के कुंवारी के घर में एक बच्चे की उत्पन्न होता है वैसे ही उत्पन्न होकर इस पृथ्वी में आने के लिए वो चाहा है। இந்த இறைவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஞானிகளுக்கு முடியவில்லை. इस परमेश्वर की इच्छाओं को समझने के लिए ज्ञानी लोगों से नहीं समझा है। விஞ்ஞானிகளுக்கு முடியவில்லை. विज्ञानी लोग नहीं समझ सका। விஞ்ஞானிகளுக்கு முடியவில்லை. और कोई नहीं समझ पाता था। இதை விசுவாசத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். केवल विश्वास के द्वारा इन बातों को हम समझ सकते हैं। யார் இறைவனுடைய வசனங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இறை தத்துவம் விளங்கும். जिन्होंने परमेश्वर के वचन के ऊपर विश्वास करके उसको ग्रहण करता है केवल वो ही इस बातों को समझ सकता है। ஆண்டவராகிய தேவன் தம்முடைய திட்டத்தின்படி கன்னிகையின் வயிற்றிலே அவர் மனுஷனாய் உற்பத்தியானார். परमेश्वर अपनी योजना के अनुसार कुंवारी की पेट के द्वारा इस दुनिया में जन्म पाकर आया। அவர் சாதாரண மனுஷன் எப்படி வெளிப்படுவானோ அதுபோல இறைவன் மனுஷனாய் வெளிப்பட்டார். एक साधारण मनुष्य के जन्म इस पृथ्वी में किस प्रकार होता है वैसे ही परमेश्वर इस दुनिया में प्रकट होकर आया। பிறந்தார், जन्म पाया, அப்பொழுதுதான் உலக குடிமதிப்பு முதலாவதாக பதிவு செய்யப்படுகிறது. उसी समय है जनता की नोंदनी किया गया है। இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது உலக ஜனத்தொகை தொகையிடப்பட்டது. जब यीशु मसीह की जन्म हुए थे तब प्रजाओं का नाम नोंदनी किया गया है। இறைவன் வெளிப்பட்டார், परमेश्वर प्रकट हुआ, மனுஷனாய் வெளிப்பட்டார். मनुष्य बन के प्रकट हुआ। 7 பிறவி 10 பிறவி எல்லாம் இல்லை. 7 जन्म 10 जन्म ऐसा कुछ नहीं 7 है। லோகம் 14 லோகம் இல்லை. 7 लोग या 14 लोग ऐसा कुछ भी नहीं। இறைவனுடைய ராஜ்யம், परमेश्वर का राज्य மனிதனுக்காக படைக்கப்பட்ட பூலோக ராஜ்யம், मनुष्य के लिए बनाई ऐसी पृथ्वी, இறைவனுடைய கட்டளை விட்டு இறைவன் வேண்டாம் என்று சொல்கிறவர்களுக்காக படைக்கப்பட்டதான பாதாள जो லோகம். परमेश्वर नहीं उसकी नहीं करके उसकी आज्ञा को नहीं मानने वाले लोगों के लिए बनाया गया वह पाताल। இந்த வாடோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் ஒரு நாள் முடங்கும். इस आकाश और पृथ्वी में रहने वाला सभ्यों का घुटना एक दिन ठेका அதை जाएगा। முடங்க பண்ணுவதற்காகத்தான் இறைவன் மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்தார். इस बातों को प्रकट करने के लिए परमेश्वर मनुष्य बन इस पृथ्वी में आया। அந்த இறைவன் மனுஷ சாயலிலே வெளிப்பட்டார். उस परमेश्वर मनुष्य रूप लेकर आया। அங்கே மயிலாகவோ குயிலாகவோ அவர் பிறக்கவில்லை. वहाँ उन्होंने कोई प्रकार के पक्षी के रूप से या मोर का रूप சிங்கமாகவோ புலியாகவோ பிறக்கவில்லை. या एक सिंह या शहर बनकर नहीं आया।
மனிதனாகவே இறைவன் பிறந்தார். मनुष्य के रूप में मनुष्य बनकर यीशु जन्म पाया. தேவன் பிறப்பதற்கு முன்பு 4000 ஆண்டுகளாக அவர் மனிதனாய் வருவேன் வருவேன் என்று தான் துருவம் பட்டுக் यीशु கொண்டிருந்தார். मसीह इस प्रकार जन्म होने के पहले 4000 साल के पहले इस प्रकार मनुष्य रूप लेकर आएगा आएगा करके उन्होंने कहा था. பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். जन्म पाया, बड़ा हो गया, जिया भी है. அவர் 30 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். 30 साल तक इस पृथ्वी में रहता था. 30 வயது முடியும் தருவாயில் 30 साल पूरा होने के समय யோர்தான் நதிக்கரைக்கு அவர் கடந்து போகிறார். योर्दान नदी के पास गया. அங்கே ஸ்நானம் கொடுக்கிற யோவான் ஸ்நாபகன் अनेகருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். वहां यूहन्ना बपतिस्मा देने वाले बहुत से लोगों को बपतिस्मा दे रहे थे. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், तब उन्होंने कहा, இதோ நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவே வாதிக் கொண்டிருக்கிறார். देखो तुम्हारा अनजान में एक व्यक्ति तुम्हारा बीच में मंडल रहा है. நானும் இவரை அறியாதிருந்தேன் मैं भी इनको नहीं जाना था என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தார். ऐसे वो कह रहा था. அவரிடத்திலே கடந்து போய் ஸ்நானம் எடுக்கிறார். उनके पास जाकर यीशु बपतिस्मा लिया. மூழ்கி ஸ்நானம் எடுத்துவிட்டு கரையேறுகிறார். पानी में डूबकर बपतिस्मा लेकर बाहर आया. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். आकाश